போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா U = tau square by 4c into volume of spring போட்டு tau square by 4c 4cங்கிறதுனாலும் ஜினாலும் ஒன்று தான். இது ஷியர் மாடுலஸ். ஸோ tau square by 4g a into L ஏங்கிறதுக்கு pi d square by 4 into pi dn போட்டு ஃபார்மேட் பண்ணி நம்ம n in terms of d கொண்டு வருவோம். n terms of d கொண்டு வரணும். இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஸ்ட்ரெயின் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ n in terms of d கொண்டு வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா tau is equal to 8wd by pi d cube. அப்போ 8 into w into dங்கிறது 8dன்னு உங்களுக்கு தெரியும். 8d போடுங்க. ஸோ டிவைடட் பை pi d cube. pi d cube போட்டிங்கன்னா கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலாக d square is equal to 0.163wன்றது கிடைக்கும். w தெரியாதனால w அப்படியே போட்டுக்கிறோம். சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா 8wd cube n by gd power 4. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8w அப்படி போட்டுக்கோங்க. டிங்கிறதுக்கு 8dன்னு மாற்றிக்கோங்க. 8d பவர் க்யூபு இன்ட்டு என்னங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னங்கிறது 217881 by d க்யூப்னு போட்டுக்கோங்க. அதையும் போட்டாச்சு. டிவைடட் பை 84 into 10 power 3 into 0.163 the whole square into w square. ஏன் அப்படின்னா d ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. இதில் d power 4 இருக்குது. அப்போ d ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவை என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.163w. அப்போ d ஸ்கொயர் பவர் ஸ்கொயர்னா 0.163w the whole ஸ்கொயர்னு போட்டுருவீங்க. சரிங்களா? சரி. அப்போ 0.163 ஸ்கொயர் இன்ட்டு w ஸ்கொயர்ன்றதை போட்டுருவீங்க. சரிங்களா? ஸோ d கியூப் கேன்சல் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெல்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க 100. ரைட்டுங்களா? அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டி எல்லாமே எலிமினேட் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் இருக்குது. இதுக்கு 100, இதுக்கு டெல்டாவுக்கு வேல்யூ வந்து 100. அப்போ 100 போட்டிங்கன்னா இதில் w மட்டும்தான் தனியாக பிரியும். இதில் w மட்டும்தான் பிரியும். இதை வச்சு நம்ம w கால்குலேட் பண்ணிடலாம். எப்படி w கால்குலேட் பண்ணுறாங்கிறத பாருங்கள். இப்போ w வந்து ஸோ w is equal to 3998.75 நியூட்டன் போட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? எப்படி கண்டுபிடிச்சோன்றதை சொன்னேன். ஸோ டபிள்யூவை தூக்கி இந்த டபிள்யூவை தூக்கி இனி ஈஸி பார்த்தீங்கன்னா இனி டபிள்யூவை தூக்கி இந்த டபிள்யூவை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? டி ஸ்கொயர் கிடச்சிரும். டி ஸ்கொயரை வச்சு டி கிடச்சிரும். சரிங்களா? அப்போ டி என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். அப்போ டி ஸ்கொயரை தூக்கி சப்ஸ்டியூட் டபிள்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னே டி ஸ்கொயர் கிடச்சிரும். டியை கண்டுபிடிச்சிடலாம். அந்த டியை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8 times d தான் டயமீட்டர். அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ n in terms of d cube ஃபார்முலா இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருக்கீங்க. n is equal to 217881 by d cube. இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏற்கனவே எழுதியிருக்கேன். நீங்கள் அதை ஒரு தடவை பார்த்து எழுதிக்கங்க. எழுதிட்டு இதுக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போது d is equal to அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 217881 divided by d cube. dங்கிறது 25.53. அப்போ 25.53 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 25.53 கியூபை சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டிங்க. போட்டிங்கன்னா என்னங்கிறது 13.09ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி இட் ஈக்குவல் டு 14 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். டர்ன்ஸ் நம்ம டெசிமலில் எடுக்க முடியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டெல்டா வந்து 100 இருந்துச்சுன்னா w என்னங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டெல்டா வந்து 40 இருந்துச்சுன்னா இது வந்து 40 mm இருந்துச்சுன்னா என்ன நமக்கு என்ன வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். 40 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டெல்டா வந்து 40 இருந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 8w d cube n by gd power 4. அப்போது 8w அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கேபிட்டல் லெட்டர் டி எடுத்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா n உங்களுக்கு தெரியும், ஜி தெரியும், டிங்கிறது ஸ்மால் லெட்டர் டியும் உங்களுக்கு ஏற்கனவே அத்துப்படி தான் உங்களுக்கு தெரியும். 25.53 power 4 போட்டிங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஸோ யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஸோ டபிள்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நீங்களே டபிள்யூவை இதிலேருந்து என்னங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ டபிள்யூ எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஆன்சர் வருதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.